ஹலோ, குட் மார்னிங். எங்கே இருந்து அந்த அனர்த்தம் வந்திருக்குது? சரியான கஷ்டமா இருக்கும். வணக்கம், இது வன்னி தமிழ் ப்ரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினாலும் இணைந்து நடாத்தப்பட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரீலாக இது அமைந்திருக்கிறது. அதாவது பேரிடர் மேலாண்மை பயிற்சி. இதுல பார்த்தோம்னு சொன்னால் ஒரே நேரம் 70 பேருக்கு மேல விபத்துக்குள்ளாகி அவசர பிரிவு ஒரு கட்டமாக, அதாவது அதிக அளவு காயங்கள் அடைந்தது, ஓரளவு காயம், சிறியளவு காயம், இவ்வாறு 3 பிரிவுகளாக இங்கு வரும் பொழுது அதை விரைவாகவும் நேர்த்தியாகவும் எவ்வாறு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக டாக்டர்ஸ், தாதியர்கள், ஊழியர்கள் இவர்கள் இணைந்த ஒரு பயிற்சி நெறியாக இது அமைந்திருந்தது. வாங்க உள்ள போய் முழுமையாக நாங்கள் பார்வையிடுவோம். அதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க இப்ப காணொலிக்குள்ள போவோம். நான் டாக்டர் மணிதீவன், அவசர சிகிச்சை வைத்திய நிபுணர், கன்சல்டன்ட் எமர்ஜென்சி ஃபிசிஷியன், டீச்சிங் இருக்கேன். நாங்கள் இந்த டிசாஸ்டர் ட்ரில்னு சொல்லி அதாவது ஒரு வகையான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எங்களோட டாக்டர்ஸ், நர்சஸ், ஹெல்த் ஏஷனுக்கு ஒரு டிசாஸ்டர் நடந்தால் நாங்கள் எப்படி அதில் வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் செய்தினாங்க. உண்மையிலேயே எங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை வச்சவே நோயாளியை நடிக்க வச்சு நாங்கள் செய்தினாங்கள். இது எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஒரு டிசாஸ்டர் இப்போ யாழ்ப்பாணத்தை பொதுவாக எடுத்தோம்னா டிசாஸ்டர் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. வாகன ஆக்சிடென்ட்ஸஸ், தவறான வாகன சாரதிகளால் வாகன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். மற்றது பில்டிங்கள் நிறைய கட்டினம் பில்டிங்கள் கொலாப்ஸ் நடந்த பில்டிங்கள் உடைஞ்சி வரலாம். நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த டிசாஸ்டர் வாரத்துக்கான யாழ்ப்பாணம் இப்போ ஃப்ளைட் வருது, ஃப்ளைட்டால் ஆக்சிடென்ட்ஸ் வரலாம். ஸோ டிசாஸ்டர்ஸுக்கான சான்சஸ் யாழ்ப்பாணம் சரியான கூடும். ஸோ அதை நாங்கள் இந்த டிசாஸ்டர் நாங்கள் ப்ரிப்பேர் இல்லாமல் பழக்கப்பட்டிருக்காமல் நாங்கள் நேராக போய் அதை செய்யலாது. ஸோ அதை நாங்கள் எப்படி ஒரு டிசாஸ்டர் நாங்கள் நடந்தால் நாங்கள் எப்படி செய்ய வேணும், அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணணும், அது நோயாளிகள் எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 1 or 2 ஹவர்ஸுக்குள்ள அந்த நோயாளிகளை எப்படி ட்ரீட்மெண்ட் செய்யணும், அதை நாங்கள் செய்கிறது தான் இந்த டிசாஸ்டர் ட்ரில். இப்போ அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு செய்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. நான் நினைக்கிறேன் மற்ற டாக்டர்ஸ் உங்களோட விளங்கப்படுத்தி இப்படி நடக்குதுன்னு சொல்லி எப்படி பிரிச்சுக்கிட்டுருக்கு, எப்படி பேஷண்ட்ஸ் போயிருக்குது, எங்கே போயிருக்கு, சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு சொல்லி பிரித்து போயிருக்கணும். ஸோ அதுகளை பற்றிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. நான் நினைக்கிறேன் இது ஒரு எல்லாருக்குமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஃப்ரம் எங்களோட மேல் இடத்துலேருந்து கீழ் மட்டம் வரும் எல்லாருக்குமே ஒரு அனுபவ பகிர்வாகவே இது இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நன்றி. விபத்து ஏற்பட்ட பின்னர் வருகின்ற அந்த தொலைபேசி அழைப்பு எவ்வாறு எடுக்கப்படுகின்றது என்பது சம்பந்தமான காட்சிகள். ஹலோ, டீச்சிங் ஆஃபீஸர் ஜெஃப்னா. ஆமாம், சாரி தெளிவாக விளாங்க இல்லை. ஓ எந்த இடம்? சரி அந்த இடம். ரைட்டா. எத்தனை பேர், என்ன மாதிரியான இது ஆக்சிடெண்ட்டா? ரைட், ஓகே. எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறீங்க? நீங்கள் ரைட். யாராவது உயிரிழப்புகள் ஏதாவது இருக்குதா? அதே மாதிரிக்கா சொல்லுங்க. அந்த ஸ்பாட்டுக்கு யாராவது இராணுவம், போலீஸ் ஏதாவது வந்திருக்கணுமா? நீங்கள் யாருன்னு சொல்லி உங்களோட தொலைபேசி இலக்கத்தை இருக்க சொல்லுவீங்களா? 077 43 52 621. ஓகே, தேங்க்யூ. உடனடியாக நீங்கள் இப்போ போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு வரலாம். நான் இங்கே இருக்கிற ஆக்களுக்கான தகவல்களை பரிமாறுறேன். பணிப்பாளர் ஐயா உட்பட மற்ற ஆக்களுக்கு அவசர சிகிச்சை விபத்து பிரிவுக்கு உடனடியாக அழைத்து கொண்டு வாருங்களா. நன்றி. உங்களோட நேம் சொல்ல முடியுமா? ரைட். ஹலோ, குட் மார்னிங். எங்கே இருந்து அந்த அனர்த்தம் வந்திருக்குது? என்ன அனர்த்தம் நடந்தது? விபத்து. எத்தனை பேர் காயப்பட்டிருக்கணுமா? ஓகே, நன்றி. கன்ஃபார்ம் தானே? தகவல் கன்ஃபார்ம் பண்ணினீங்களா? உறுதி செய்கிறேன். நான் அப்போ இங்கே வைத்தியசாலைக்கு எல்லாருக்கும் அறிவிக்கலாம். ஓகே. குட் மார்னிங்.
ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியில் இருக்கிற ஏஎன்இ கன்சல்டன் ஒரு ஆளுக்கு போடுவீங்களே, டாக்டர் இளங்கோ இருக்க வேணுமென்ற டியூட்டி அவருக்கு போடுங்க. போட்டுட்டு பிறகு கேஷுவாலிட்டி தியேட்டருக்கு மறுக்கா போட வேணும், முதல் இங்கே போடுங்க. ஓகே. மேட்ரன் ஒரு டிசாஸ்டர் ஒன்று ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், ஆக்சிடெண்ட் ஒன்று. இங்கே ஒருக்கா நீங்களும் இன்னும் ஒரு செக்ஷன் மேட்ரனையும் கூட்டிக் கொண்டு இங்கே வாங்க டிரெக்டர் ரூமுக்கு. ஓகே ஓகே. ஓவர்சியரா, சீஃப் ஓவர்சியரா, டிசாஸ்டர் ஒரு ஆக்சிடெண்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், கேசஸ் நிறைய வரப்போகுது, டிரெக்டர் ரூமுக்கு ஒருக்கா வாரீங்களே. ஓகே வாங்க. ஒரு இன்னொரு சேர் ஓவர்சியருக்கும் போடுங்க. கேஷுவாலிட்டி தியேட்டரில் ஆக்கள் இருக்குண்ணா தானே, இல்லை எத்தனை பேர் இருக்கு நம்மளுடைய டியூட்டி இருங்க அவசியம். இங்கேருந்து நர்சஸை மொபிலைஸ் பண்ணக்கூடிய இருக்கும் உங்களுக்கு எல்லா சர்ஜிக்கல் வார்ட்லேயும் கேஷுவாலிட்டி. ஓகே ஓகே. எத்தனை பேர் எமர்ஜென்சி வார்டு போகக்கூடியா இருக்கும்? டிரெக்டர் இருக்கிறேன், டாக்டர் இளங்கோ. டாக்டர் இளங்கோ குட் மார்னிங். டிரெக்டர் கதைக்கிறேன். ஆக்சிடெண்ட் ஒன்று ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸில் கேசஸ் வரும். நானும் அந்த சைட்டுக்கு வருவேன். நான் இங்கே மேட்ரன் ஓவர்சியரோட கருத்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எங்களுடைய நர்சஸ் ஹெல்த் அசிஸ்டன்ட் அனுப்புவோம். எத்தனை ஹெல்த் அசிஸ்டன்ட் நீங்கள் அனுப்ப? 20 பேர், 20 ஹெல்த் அசிஸ்டண்ட்டை அனுப்புவோம். நான் வேறு சர்ஜிக்கல் போர்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன், கேஷுவாலிட்டி போர்ட்டுக்கும் கேஷுவாலிட்டி தியேட்டருக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் ஒருக்கா கால் பண்ணி சொல்லுங்க. ஓகே. நீங்கள் இப்போ 20 பேரையும் கொண்டு போங்க. நீங்களும் ஒரு ஆள் போய் அந்த அவைலபிலிட்டி ஆஃப் மெடிசின் மற்றது சர்ஜிக்கல் ஐட்டத்தை பாருங்கள். முதல்ல டிசாஸ்டர் இருக்கும் ஓசியர். நீங்களும் ஒருக்கா சைட்டுக்கு போகணும். மேலே சைட்டு அவசியம் ஸ்ரீதரன் இவரையும் கூட்டிக் கொண்டு ஒருக்கா பார்த்துட்டு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அங்கே ஹெல்ப் பண்ணுங்க. க்ரௌடும் கூட வரும், அதையும் மேனேஜ் பண்ணுவோம். இந்த வழியில் ஆம்புலன்ஸ் சைரன் வந்தால் வழியாக்கணும் வருவோம். வரையில் நீங்கள் சொல்லப்படுங்க. நன்றி. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி போர்டு எல்லாம் ரெடியாக இருக்கும். எத்தனை பெட்ஸ் இருக்கு? நர்சஸையும் ஹெல்த் அசிஸ்டன்ட்டையும் கேட்டிருக்க மெடிசன் எல்லாம் ஒரு மொபிலைஸ் பண்ணி தருவோம். இந்த டிசாஸ்டரை நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். ஒரு சொல்லப்படுங்களா? வேறு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் தேவையான இந்த மொபைல் கிடைக்கும். நான் சர்ஜனுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். கேஷுவாலிட்டி தியேட்டரில் இருக்கேன். கேசஸ் கூட வந்து நீங்கள் நார்மல் சர்ஜிக்கல் போட்டுக்கு அனுப்பலாம், 24க்கும் அனுப்பலாம். ஓகே.
விபத்துக்குள்ளானவர்கள் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். Health assistance. வழியப்பட்டு நிக்கணும் என்றாரு. அவசர சிகிச்சை பிரிவினுள் முதல் சிகிச்சை அளிக்கின்ற அந்த செயல்பாடு நடைபெறும். பயப்படாதீங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, தெரியும். இடைப்பத்தான் நோய் இருக்கு. இந்த பியர்விக் பைண்டர் ஒன்று போடுவோம். பியர்விக் பைண்டர் உண்டு. சேட்டை கலட்டு விடுங்க. கலட்டிட்டு ஒரு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங்க பண்ணுங்க. ஓ பியர்விக் பைண்டர் ஒன்று போட வேணும். பியர்விக் பைண்டர் ஒன்று இல்லாட்டி ஒரு துணியாக கொண்டு வந்தாலும் சரி. பியர்விக் பைண்டருக்கு மாஸ்டர் பைண்டர் இல்லாட்டி துணியை கொண்டு வந்து தவளை கொண்டு வந்து. ஓ Have someone intubate. The Yahweh keep the compression. Inform immediately. You can't try around the தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் வந்த வண்ணமே இருந்தது.
பேஷண்ட்ஸை வழியாக தூக்கி போடுமா பெரிய 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 பேஷண்ட்ஸை ட்ரை பண்ணுங்க walking patient right officer yani foundation இந்த பேஷண்ட் உங்க பாருங்க ஃபைனல் வந்து இவங்க ஒரு ஸ்பீட் சேவ் நடக்க மாட்டேன் இவங்க ஒரு வீல் சேர் சொல்லுவாங்க வீல் சேர் ஹம்மி இது போல பெரிய ஒரு விபத்து ஒன்று நடந்துட்டால் ஒரே நேரத்தில் வந்து கணக்க பேஷண்ட் வந்து உதாரணமாக இப்போ அண்மையில் நடந்த மாதிரி பெரிய ஒரு பஸ் விபத்தோ இல்லாட்டி ட்ரெயினோட பஸ் அடிபட்டாலோ பெரிய ஒரு விபத்து ஒன்று நடந்தால் ஒரே நேரத்தில் பல பேஷண்ட் வரும்போது அதை நாங்கள் என்னென்று இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மேனேஜ் பண்ணுறோம் அதை என்னென்று கையாளுன்றதுன்ற ஒரு ஒத்திகை தான் இப்போ நடந்து கொண்டிருக்கும். இப்போ இதே நேரம் ஒவ்வொரு பேஷண்ட் வரைக்குள்ள நாங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேஷண்ட் 10க்கு மேற்பட்ட பேஷண்ட் வரும்போது எங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்கும். அதை நாங்கள் வந்து என்னென்ன மேனேஜ் பண்ணுறன்ற பார்க்குறது தான் இது ஒரு செயல்முறை நடவடிக்கை. இதை நாங்கள் செய்கிறது மூலமாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய விபத்துகள் நடந்தாலும் அதை நாங்கள் வந்து இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்கும். விபத்துகளின் மூலம் நடக்கும் உயிரிழப்புகளை தடுக்கலாம். அதுக்கு ஒத்திய நடவடிக்கை தான் இது போன்ற நடவடிக்கைகள் செய்கிறதால நாங்கள் எங்கள்கிட்ட மேனேஜ்மெண்ட் இதில் வந்து நாங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம். இதால் வந்து உயிரிழப்புகளை தடுக்கலாம். அதே நேரம் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துட்டால் அதை நாங்கள் என்னென்று அந்த பேஷண்ட்டை வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கலான்றதான ஒரு ஒத்திகை தான் இந்த நடவடிக்கை. நன்றி. இது வந்து என்னென்று சொன்னால் பேஷண்ட்டை உடல்நிலையை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து 4ஆக பிரிக்கிறோம். ஒரு பேஷண்ட் நார்மலாக நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது, பேஷண்ட்டை எந்த விதமான ஆபத்தும் இல்லை, உயிர் ஆபத்து இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பச்சை கலர் பட்டியை கட்டி அவரை வந்து ஒரு வைத்தியர்கள் அவரை ஆறுதலாக ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம். அதே நேரம் வந்து பேஷண்ட் மிகவும் உயிராபத்தான நிலையில் இருக்குது, பேஷண்ட் கொஞ்சம் சிறிது நேரத்தில் உயிரிழக்கக்கூடிய மிக உயிராபத்தான என்று சொன்னால் நாங்கள் அதுக்குரிய பேஷண்ட்டை அவர்களோட உடல்நிலையை கடத்தில் கொண்டு அவர்களுக்கு சிவப்பு நிற பட்டியலிட்டு அதுக்குரிய அவசர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்புகிறோம். அதே நேரம் பேஷண்ட் நடந்து போகலாது, ஆனால் அவருக்கு ஒரு சில நிமிடங்களில் சிகிச்சையை மேற்கொள்ளலாம்னு சொன்னால் அவைகளுக்கு ஒரு மஞ்சள் கலர் இதில் கட்டி அவையில் வந்து அதுக்குரிய இடத்துக்கு அனுப்புகிறோம். அதே நேரம் பேஷண்ட் முதலே இறந்துட்டார்னு சொன்னால் அவையில் நாங்கள் என்ன செய்யணும்னா இறந்த பகுதிக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னால் அவரை நாங்கள் பார்க்கக்குள்ள மற்ற உயிராபத்தான பேஷண்ட்கள் இறக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து கூட. அப்போ முதலே பேஷண்ட் இறந்து வந்த பேஷண்ட்டை வந்து நாங்கள் அதில் வச்சு அதுக்குரிய இடத்துக்கு அனுப்புகிறோம். அப்போ இதன் மூலம் பேஷண்ட்டை வந்து டிலே பண்ணாமல் பேஷண்ட்டை மேனேஜ்மெண்ட் வந்து அதாவது பேஷண்ட்டுக்குரிய தீவிர சிகிச்சை வந்து உடனே அதுக்கேற்ற மாதிரி உடனே வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதால் வந்து அவர்களோட உயிரிழப்பத்தில் தடுக்கலாம். அதால் இதுதான் இந்த பயிற்சின்ற ஒரு நடவடிக்கை. மருத்துவர்கள், தாதியர்கள், ஊழியர்கள் அனைவருமே வந்து பரபரப்பான முறையில் நல்ல வேகமான முறையிலையும் வேலை செய்து கொண்டிருக்கணும். பார்க்கும் பொழுதே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு தான் ஒரு விபத்து நடந்தால் இவ்வளவு ஒரு பரபரப்பையும் இவ்வளவு ஒரு வேகம் இவ்வளவு ஒரு நிதானம் தேவை என்பதை இது கற்றுக்கொள்ளும் ஒரு பாடமாகவும் இருக்கிறது. நீங்களும் இதிலே பார்வையிடும் பொழுது அவர்களுடைய பரபரப்பை, அவர்களுடைய டென்ஷனை, அவர்களுடைய அந்த வேகத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது, எனக்கும் கிடைத்திருக்கிறது என்பது ஒரு பெருமையான விஷயம்தான். தொடர்ந்து பார்வையிடுங்கள். இதுல பாருங்க, இறந்த ஆக்களின் பொடியை வந்து மோச்சரிக்கு கொண்டு போற காட்சி வந்து இதுல நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். மோச்சரியை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். கூடியிருக்கும் எல்லா உத்தியோகத்தர்களுடைய கவனத்திற்கு இன்று காலையில் நடந்த இந்த டிசாஸ்டர்
இப்போது அங்கே இருக்கின்ற நோயாளிகள் அனைவரும் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது பலர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது தவிர சத்திர சிகிச்சை கூடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்போது இனிமேல் நோயாளிகள் இங்கே அல்லது காயப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட மாட்டார்கள். ஆகவே இந்த டிசாஸ்டர் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. இருப்பினும் உள்ளே சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு தொடர்ச்சியாக தேவையான உத்தியோகத்தர்கள் சிகிச்சையை வழங்கவும், ஏனையவர்களில் குறிப்பிட்டவர்கள் நீங்கள் மீண்டும் உங்களுடைய வளமையான கடமைக்கு செல்லலாம். அதே சமயம் வளமையான கடமைகள் அனைத்தையும் நீங்கள் தொடருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சிலர் இந்த வளமையான கடமைகளை விடுத்து இங்கே வந்திருக்கின்றீர்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய கடமை ஸ்தானங்களுக்கு செல்லலாம். இருப்பினும் எங்களுடைய டாக்டர் மணிதீவனோடு தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட அளவானவர்கள் இங்கே கடமைக்கு இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த டிசாஸ்டரில் வந்த நோயாளிகளுக்கு இன்னும் சில சிகிச்சைகள் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த டிசாஸ்டருக்கு எங்களுடைய இந்த வேண்டுகோளுக்கு அமைவாக பல்வேறு விடுதிகளிலே இருந்து வந்து உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகள். நீங்கள் இவ்வாறு தான் எதிர்வரும் காலங்களிலும் ஒரு டிசாஸ்டர் வரும்போது கட்டாயம் நீங்கள் உடனடியாக இவ்வாறு வந்து கடமையை செய்ய வேண்டும். குறிப்பாக இங்கே எமக்காக உடனடியாக நம்முடைய தொலைபேசி அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்த போலீஸாருக்கும் நன்றிகள், உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இது தவிரவும் சிலர் நீங்கள் வாலண்டியராக வந்து இந்த நோயாளிகளை அந்தந்த இடங்களுக்கு கொண்டு போவதற்கு உதவி செய்திருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் நன்றி. ஐ டிக்ளேர் த டிசாஸ்டர் இஸ் ஓவர். தேங்க்யூ வெரி மச். இதுக்கு பிறகு அனைவருக்கும் நன்றி. இந்த போலீஸார் முதல் கொண்டு உங்களுடைய ஸ்டாஃப் எல்லோருக்கும் நன்றி. மிகுதியான எங்களுடைய வைத்திய சேவைகள் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது. வந்த நோயாளிகளுக்கு அது நடந்து கொண்டு இருக்குது. அதை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். நன்றி. வெற்றிகரமான ஒரு பெரிய டிசாஸ்டர் கேஸ் வந்தால் அதை எவ்வாறு துல்லியமாகவும் இலகுவான முறையிலும் நடாத்தி முடிப்பது என்பதை துல்லியமான முறையிலே காண்பித்த எமது ஊழியர்கள், அதாவது டாக்டர்ஸ், தாதியர்கள், ஊழியர்கள் அனைவருமே இதில் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்போ வந்து நாங்கள் பார்வையிட இருக்கிறது வந்து இந்த இறுதி நிகழ்வு பார்வையிட இருக்கிறோம். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பீச் பண்ணியிருக்கணும். அதில் குறிப்பிட்ட ஆட்களுடைய ஸ்பீச் மட்டும் நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவோம். சமூக பொறுப்பில் நாங்களும் பங்கு பெற்றது எங்களுக்கு சந்தோஷம். உண்மையிலேயே எங்களுக்கு இது ஒரு பெரிய அனுபவமாக தான் இருந்தது. அதை விட எங்களுக்கு மனிதன் சாரும் எங்கள் வடிவா எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று என்னென்ன செய்ய போகிறோம் என்று முதலே 1 வீக்குக்கு முதலே நாங்கள் எங்கே வருவோம், எங்கே போவோம், எல்லா பிள்ளைகளுக்கும் ட்ராயிங் போட்டு விளங்கப்படுத்தி அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்து அந்த எக்ஸிக்யூஷனை செய்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பொறுப்பு எந்த டைம் இருக்கிறது நாங்கள் யோசிச்சு கொண்டு நாங்கள் நன்றி எல்லாருக்கும். உத்தியோகர்கள், உத்தியோகர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இன்றைய இந்த டிசாஸ்டர் ட்ரில் வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு செய்யப்பட்ட ஒரு அனுபவ பகிர்வு. காலத்துக்கு கட்டாயம் தேவைப்பட வேண்டியது. சரியான முறையில் சரியான ஒரு புதிய தாதிய உத்தியோகர்களுக்கும் சரி, வைத்திய உத்தியோகர்களுக்கும் சரி, இப்படியான ஒரு மெசிவ் கேஷுவல்டி வரைகளை எவ்வாறு ஹேண்டில் பண்ணுறன்றதை ஒரு அனுபவ பொழிவுடாக அவர்கள் பங்கெடுத்த இதை சரியான விதத்தில் ஏனிய கன்சல்டன்ட் மணிதீவன், டாக்டர் மணிதீவன் அவற்றை டீம் வந்து சரியாக ஒரு நல்ல ஒரு பயிற்சியை வழங்கி இருக்குது. இந்தியானது ஒரு நிகழ்வு வந்து ஒரு நிகழ்வாக இல்லாமல் இனிவரும் காலங்களில் இது ஒரு அவர்கள் அறியாமலே இந்த பயிற்சியை அவர்கள் தங்களை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நிகழ்வை தவிர இன்றைய நிகழ்வாக சுமார் நடந்த நிகழ்வாக கருதக்கூடாது. நாளங்களில் நீண்ட காலத்துக்கு பிறகு டீச்சிங் சொல்லக்கூடிய ஒரு ட்ரில் நடந்திருக்குது. And we have seen a lot of positives first. I should say positives. First of all, doctors, they really make the situation as it is. So when they come,
we don't know whether it's a real patient or not. So I have to really look whether it's a real patient or not. Thanks for your decoration, thanks for your dedication, and thanks for the opportunity. One. And now when we do, so the enthusiasm shown by every category, doctors, consultants, nurses, health assistants, all. The involvement, even the camera people, they want to catch everything, right? It's important for us to learn, so when we see the camera, then we can show what are the deficiencies, what are the issues, what are things we can improve on it. Right? So when I observe, we thought we should know the sequence of care in a right way, and it should be in a fingertip for us. Still, I saw there are people, they perform well, actually, I should say. There are patients, they just 1, 2, 3, 4, it's done. Right? And how perfectly to do those things we have to see. Right? So that sequence we have to drill out one by one, and then we have to take. So I suggest before the next drill, we should give a lecture or teaching on sequence of things which we have to do for all people, because there are people so not attached to A&E, so who is going to involve in this, so they may not clear about what is to do in the next time. So we should do that, the sequence of the things, and this category what are we going to do, this category what are we going to do, if it's suspected head injury what are we going to do, neck injury what are we going to do, abdominal what are we going to do, those sequence, if you can see, it will be helpful to everyone. So it's a good initiative, and it's went on well, and well participated, and thanks for the involvement to everyone. Thank you very much. About today's disaster management drill, I would like to thank all the consultants who are here. Firstly, Dr. Satyamurthy, our director, from day one, from the day I walked to his office, he has always been welcoming, always saying, yes, we will do it. We will do it correctly. We will get all the funds. We'll all, from day one, from budgeting, logistics, manpower, everything we tried. We have tried. We have taken a step forward, I should say. 8 years, there has been no drill in this hospital. And next year, I hope, I will suggest that there is another drill happening very soon. And also, talking about Manideepan sir, first day I went to see him, I went with another doctor. He told me, yes, good that you have come here. Good, we will do this together. This is not just 1 month of planning. It has been 6 months of my appointment here. First 5 months have been done, and by this November I'll be finishing 5 months. And first 4 months we have been training minor staff, health staff assistants. We have been training health staff assistants. Training was given in their language. Training was also given on helmet removal, how helmets have to be removed. Because in Jaffna you see most people on bikes, and with helmets, without helmets, accidents do happen here. So helmet removal was firstly taught, and log rolling, and also we have taught pelvic binding and moving patients, and from gentle care, from everyday practice has been taught to them. And then from nursing, we have given with Manideepan's help, we have helped on triage, how to help on the triage, and we have given them the introduction, and we have also taught them about how the triage works, reverse triage, everything was taught. And then for doctors, sir always has classes. Sir is always educating his staff. Every Wednesdays he has classes for his team at the end. Every Wednesdays, alternating Wednesdays, he has classes for his nurses. Always he keeps teaching them. Always he keeps teaching them, updating their knowledge, telling them how to do things in a proper way. So Northern Nation has got good consultants, good directors. The nation awaits for the help and their service. Thank you. Thanks for the support and continued support. Thank you all. Thanks for the good morning and eventful. இனிதே டிசாஸ்டர் ட்ராமா நிறைவடைந்திருந்தது. ஆனால் உண்மையிலேயே யாழ் பல்கலைக்கழகத்திலே கல்வி கேட்கும் கலைபீட மாணவர்கள் ஒரு அசாத்திய திறமையுடையவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே
எந்த ஒரு நோயாளராக வந்தவரும் அவர் வந்து நோயாளராக வந்த மாதிரி தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் ரியலாக எவ்வாறு ஒரு நோயாளி காயப்பட்டு வருவார்களோ அவ்வாறு வந்திருந்தார்கள். உண்மையே அற்புதமான ஒரு நடிப்பாக காணப்படுகின்றது. நன்றி உறவுகளை, அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.